மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ளது நாச்சியார் கோவில் என்ற ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. இத்திருக்கோவிலை ஸ்ரீ ஆண்டாளால் கோவில் அண்ணா என்று அபிமானிக்கப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்டு 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவரான ஸ்ரீ முடும்பை நம்பி திருவம்சத்தாரின் ஸ்ரீமத் ஆத்தான் கீழ திருமாளிகை ஸ்ரீ ஊவே ஆத்தான் சுதர்சன ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் ஆலயத்தில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு மகா சம்ரோஷணம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோஷணம் இன்று காலை நடைபெற்றது. பூர்வாங்க பூஜைகள் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி கடந்த 29ஆம் தேதி அன்று காலை மங்கள இசையுடன் ஆரம்பித்து சாந்தி ஹோமங்கள் நடைபெற்றன. மாலையில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விஸ்வக்ஷேன ஆராதனம், ஆச்சாரிய வரணம், அங்குரார்ப்பணம், கும்ப கலாகர்ஷனம், முதல் கால யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக காலை மாலை இரு வேளைகளிலும் யாகசாலையில் ஹோமங்கள், திவ்ய பிரபந்த வேத பாராயணம், பூர்ணாகதி நடைபெற்றது. மகா சம்ரோஷண தினமான இன்று காலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு மகா பூர்ணாகதி, அருளி செயல், திருவாராதனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று கும்பம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 5:45 மணிக்கு மேல் 6:45 மணிக்குள் விமானம் மூலவர் சம்ரோஷணம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மகோஷம், 4000 சாற்று முறை, அக்ஷதை ஆசிர்வாதம், தீர்த்த விநியோகம், கோஷி நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ ஆண்டாள் தோளுக்கிணியானில் வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது. ஏராளமான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீமத் ஆத்தான் கீழ திருமாளிகை திருவடி சம்பந்திகள் செய்திருந்தனர். தூத்துக்குடி மேல சண்முகபுரம் வண்ணார் 3வது தெரு தொடர்ச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கொடை விழா கடந்த ஜூன் 23ஆம் தேதி கால்நாட்டு விழாவுடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினசரி அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு நேரங்களில் ஆன்மீக சொற்பொழிவு, அம்மன் கும்மிப்பாட்டு மற்றும் வில்லிசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான 8ஆம் நாள் கொடை விழாவினை முன்னிட்டு அன்று காலையில் கன்னி விநாயகர் கோவிலில் இருந்து அக்னி சட்டி மற்றும் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மதிய கொடை பூஜையை தொடர்ந்து மதியம் 12:30 மணி அளவில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதில் 2000க்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் மாலை வேளையில் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு விழாவின் உச்சகட்டமாக 101 பெண்கள் முளைப்பாரி ஏந்தியும் 504 பெண்கள் மாவிளக்கு தட்டுக்களை ஏந்தியும் நகரின் முக்கிய தெருக்களின் வழியாக பக்தி பாடல்களுடன் ஊர்வலமாக வந்தனர். நள்ளிரவில் சாம கொடை பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில் விழா ஏற்பாடுகளையும் கோவில் தலைவர் மற்றும் தர்மகத்தா கோட்டுராஜா தலைமையில் மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், கொடைவிழா ஆலோசகர்கள், இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர், கொடைவிழா குழுவினர் என ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள எர்ரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகுமலையான் ராகாயம்மன் 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் 21 பரிவார தெய்வங்கள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் தொடங்கப்பட்டு 3 கால பூஜைகள் நடைபெற்றன. நேற்று அதிகாலையில் மங்கள இசை முழங்க விநாயகர் வழிபாட்டுடன் மற்றும் முக்தி ஹோமத்துடன் 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் மற்றும் திருமுறைகள் முழங்க சுவாமிகளுக்கு முதன்மை யாக பூஜை நடத்தினர். யாக பூஜையின் நிறைவாக புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தீபாராதனைகளும் காட்டப்பட்டன. இந்த ஆன்மீக பெருவிழாவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை ஜெயஹிந்த்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமையா தெரு பகுதியில் அமைந்துள்ள யோகிராம் சுரத்குமார் குருஷேத்திரத்தில் வியாழக்கிழமையான நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் யோகிராம் சுரத்குமாரின் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மூலவருக்கு பால், பழம், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்ற நிலையில் வண்ண மலர்கள் மற்றும் புத்தாடை அணிவிக்கப்பட்டு யோகிராம் சுரத்குமாரை பக்தர்கள் மனமுருக வணங்கினர். அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பக்தர்கள் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் பால், பழம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து உற்சவருக்கும் சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றது. குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேஷ பூஜைகள் மற்றும் பஜனை பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வரக்கூடிய இந்த குருஷேத்திரத்தில் வியாழக்கிழமையான நேற்று நடைபெற்ற இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பக்தர்களை பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த குருஷேத்திரத்தில் அமையப்பட்டுள்ள இந்த மூலவர் ராஜஸ்தானில் தயார் செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட பிறகு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு மகனாக இருக்கக்கூடிய இவர் கையில் எப்போதுமே பனை ஓலை விசிறி வைத்திருந்ததால் அவரை மக்கள் விசிறி சாமியார் என்றும் அன்போடு அழைத்தனர். அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தன்னுடைய இளமை காலத்தில் ஆன்மீக திடலால் ஈர்க்கப்பட்டு தென்னிந்தியாவிற்கு வந்த இவர் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ரமண மகரிஷி, சுவாமி ராமதாஸ் ஆகியோரை தனது குருக்களாக கருதினார். தன்னை ஒரு பிச்சைக்காரர் என்றும் கூறிக்கொண்ட அவர் ராம ராம என்று உச்சரிப்பதன் மூலமே பக்தர்களின் இன்னல்களை தீர்த்து வைத்தார். இவர் முக்தி அடைந்த பின் திருவண்ணாமலையில் இவரது நினைவாக ஒரு பெரிய ஆசிரமம் அமைக்கப்பட்டு அங்கு தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த குருஷேத்திரத்தில் வியாழக்கிழமையன்று அவருடைய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டினை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த பெருவிழா கடந்த 26/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. மேலும் 7ஆம் நாள் அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நேற்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் மாட விழாக அன்பர்கள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ஆனி மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையினை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர். மாவட்டம் 36 அருள்மொழி தேவன் அகரஹார தெருவில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வேம்படி மாரியம்மன், ஸ்ரீ பால கணபதி, ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலின் 24ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திலிருந்து பால்குடம் புறப்பட்டு கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்து பின்பு பக்தர்களால் கொண்டு வரப்பட்ட பாலினை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்து காஞ்சி வார்த்தலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பம்பை உடுக்கை மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீ வேம்படி மாரியம்மன், ஸ்ரீ பால கணபதி, ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. வீதி உலாவின் போது கிராம மக்கள் தங்களது இல்ல வாசலில் தீபாராதனையும் அர்ச்சனையும் செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமான கிராமவாசிகள், சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டம் செய்யூர் வட்டம் தென்பாக்கம் கிராமத்தில் கிராம தேவதையான தேனியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேரோட்டத்திற்காக அருள்மிகு தேனியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி உற்சவம் தொடங்கியது. அதன் பின்னர் கிராம தேவதையான தேனியம்மனை
இயற்கை வளம் நிறைந்த ஏரி பகுதியிலிருந்து அழைத்து வரும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேனியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. உற்சவமூர்த்தியான தேனியம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். அதன் பின்னர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் கிராமத்தின் அனைத்து வீதிகளிலும் வலம் வந்தது. இந்த தேரோட்ட நிகழ்வில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தேன் நிற்கும் போது அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தேருக்கு முன்பாக கர்ப்பிணி பெண்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றியும் சுகமாக குழந்தை பெறவும் அம்மனை வேண்டி வரவேற்றனர். இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் 2வது தெரு பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக வசந்த மண்டபத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அங்கே வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வழியாக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி கொடிமரத்து அருகே வலம் வந்த போது பக்தர்கள் கோவிந்தா என மனமுருக பெருமாளை வணங்கிய நிலையில் கருடர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மகா தீபாராதனை, தூபம் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து குறித்த நேரத்தில் மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் முழங்க ஆனி மாத பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொடியேற்றத்தின் போது கொடிமரத்து அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்ற நிலையில் சுவாமி வையாளியாக மீண்டும் வசந்த மண்டபத்திற்கு வருகை தந்தார். வசந்த மண்டபத்திற்கு வருகை தந்த பிறகு பக்தர்களுக்கு கோஷ்டி முடிவில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பெருமாள் விசேஷ வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்க உள்ளார். இந்த நிலையில் குறிப்பாக வரும் 9ஆம் தேதி 7ஆம் நாள் திருவிழாவாக திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக கோவில் வளாகத்திற்குள் நடைபெற உள்ளது. பெரம்பலூர் ஆலம்பாடி சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கணபதி, அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி, அருள்மிகு மாரநாடு கருப்பசுவாமி மற்றும் நவகிரகங்கள் ஆகிய தெய்வங்களுக்கு கடந்த 13/5/2026 புதன்கிழமை அன்று நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒரு மண்டலம் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் என நடைபெற்ற நிலையில் மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் எடுத்து மேளதாளத்துடன் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் நகர்வலம் தொடங்கியது. இங்கிருந்து பழைய பேருந்து நிலையம், திருநகர், துறையூர் சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வழியாக சென்று காமராஜர் நகரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். அங்கிருந்து புறப்பட்ட பக்தர்கள் புதிய காலனியில் உள்ள மாரியம்மன் கோவிலிலும் அர்ச்சனை செய்து ஆலம்பாடி சாலை வழியாக பால்குட நகர்வலம் அருள்மிகு ஆதிபராசக்தி கோவிலை அடைந்தது. அப்போது பால்குடம் எடுத்த பக்தர்கள் அருளாடி கோவிலில் பால்குடம் செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான ஜெயராஜ் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரநாடு கருப்பசுவாமி கோவில் பூசாரி முருகனும் பால்குடங்களை பெற்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜையின் போது வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வெங்கமேட்டில் உள்ள பழமையான வல்லப விநாயகர் ஆலயத்தில் ஆனி மாத சங்கடகர சதுர்த்தியினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், கனிவர்க்கங்கள், திருமஞ்சனம், மஞ்சள், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சைச்சாறு, ஸ்வர்ண அபிஷேகம், சந்தனம், பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான 21 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி, சாமரம், வேல், கண்ணாடி போன்ற சோடச உபச்சாரத்துடன் அடுக்காரத்தி, பஞ்சாரத்தி, ஏகாரத்தி, கும்பாரத்தி, கலசாரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.